Hi friends, welcome to Aarti World. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான லஞ்ச் காம்போ. காய்கறி இல்லாத நேரத்துல இந்த மாதிரி ஒரு லஞ்ச் செஞ்சு பாருங்க. இது ஹெல்த்தியும் கூட. உளுந்தம்பருப்பு சாதமும் எள்ளு துவையலும் தான் நம்ம செய்ய போறோம். இது திருநெல்வேலி சைடுல ரொம்ப ஸ்பெஷலான டிஷ். இதை எப்படி பண்ணலாம்னு பார்த்துக்கலாம். இந்த உளுந்தம்பருப்பு சாதம் பண்றதுக்கு ஒரு கப் போல அரிசியை 4 தடவை அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட அரை கப் அளவுக்கு உளுந்து. இதை நீங்க கொஞ்சம் வறுத்து சேர்த்துக்கணும். அது கலர் வரணுன்ற அவசியம்லாம் இல்லை. லைட்டாக சூடானா போதும், வறுத்து அது உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 5-6 பல்லு பூண்டு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 4 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு உங்களுக்கு உப்பு அளவு தெரியலனா கொஞ்சம் கலந்து விட்டுட்டு இந்த தண்ணியை லைட்டாக டேஸ்ட் பாருங்கள். அது கொஞ்சம் உப்பு கரிச்சால இருக்கணும். அப்போ தான் அது சாதத்துக்கு கூட மிக்ஸ் ஆகி கரெக்டாக வரும். அவ்வளோதான். இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 விசில் வச்சாச்சுன்னா ரெடி ஆகிடுங்க. உளுந்தம்பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது கூட கொஞ்சம் துருவின தேங்காய் ஆட் பண்ணி கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப குலைவாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் நிறுத்தவும் இருக்கக்கூடாது. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ எள்ளு துவையல் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் சூடானோன்னே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதும் ஒரு 10 to 12 மிளகாய்த்தூள் அதை போட்டு வறுத்துக்கலாம். லைட்டாக இந்த அளவுக்கு வறுபட்டதும் இது தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில் எண்ணெய் எதுவும் ஊற்ற வேண்டாம். இந்த உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு கை நிறைய உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். கூட கொஞ்சம் கூட உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. நல்லா சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. கொஞ்சம் செவக்க வறுந்து வரணும். பாருங்கள், கலர் நல்லா மாறிடுச்சு. ரொம்ப கறிகிறவும் கூடாது. இந்த ஸ்டேஜில் இந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு இதை போட்டுக்கலாம். எள்ளும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தேங்காய் உரிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காவை நீங்கள் வறுத்தும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா டேரெக்டாக போட்டு அரைக்கணும்னாலும் அரைச்சிக்கலாம். அது உங்கள் இஷ்டம். கொஞ்சம் வறுத்து போட்டோன்னா வாசமாக இருக்கும். இதெல்லாம் நல்லா ஆறட்டும். இது கூட கொஞ்சம் புளியும் ஒரு பல் பூண்டும் சேர்த்து அரைச்சிடலாம். இது கூட உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். சூப்பரான உளுந்தம்பருப்பு சாதமும் எள்ளு துவையலும் ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். காய்கறி இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி ஒரு லஞ்ச் காம்போ செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே நேரம் இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.